வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் எசன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் அப்சைடு போகும். ஒருவேளை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட் வந்து மார்க்கெட் எடுத்து அப்சைடு போக தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அதுவும் இங்கேருந்து இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். ஆனால் இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து இது டெலகிராமில் கொடுத்துருந்தது. டெலகிராமில் நம்ம ஃபஸ்ட்டு எசன்ஸுக்கு மேலே ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டு இதுக்கு மேலே பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ரேஞ்சில் ஒரு 500 ஒரு லைன் போட்டிருந்தோம். அந்த ரேஞ்சு சப்போர்ட் வாய்ப்பு அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து நம்ம செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு வந்தாலும் அப்சைடு திரும்ப அப்படின்னு சொல்லணும். மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு மார்க்கெட் தான். ஆனால் இந்த இடம் வந்துட்டு அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது மார்க்கெட் கிட்ட முடிய பட்சத்தில் தான் வந்து இந்த இது வந்துட்டு அது வரை எந்திரிக்கவே இல்லை. இந்த நம்ம தொட்ட அடுத்து மார்க்கெட் தான் அப்சைடு மாறுனுச்சு. நம்ம எதிர்பார்த்த என்னன்னா இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி முடிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்தமாதிரி நடக்கல. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஒரு வேளை இந்த இடத்துல நம்ம நேற்று இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு வளர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒரு வேளை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போணுச்சு. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை தாண்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் இல்லை. ஒரு சைடு செட்டப்பில் தான் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆணுச்சு. சரி, ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். அப்புறம் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இது மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த இதை பிரேக் பண்ணுறது அதிக வாய்ப்பு. அதே சமயம் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லைனா செகண்ட் சப்போர்ட் இது 2 கூட சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த தாண்டாமல் அதுக்குள்ளேயே ஒரு சைடு செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் ஃபால் ஆகி நம்ம எதிர்பார்த்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்போ தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு மேலே முடிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சப்போர்ட் எடுத்தாலும் இதுக்குள்ளேயே நின்றுட்டு சரி, ஓகே. நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் ஹையை மட்டும் பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் லோ பிரேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் லோவை பிரேக் பண்ணல. இப்போ இந்த ஹையும் லோ தான் நமக்கு முக்கியமானதாக இருக்குது இந்த செட்டப்பில். ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த கேண்டில் லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நாளை மார்க்கெட்டு ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இல்லை எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,000 ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஹை தான். 25,548 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 25,608. தேர்டை பொறுத்தவரைக்கும் 25,696. அப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,424. செகண்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போன லோ 25,331. தேர்டை பொறுத்தளவுக்கு 25,249. இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த தேடும் அந்த தேடும் தான் ஸ்ட்ராங்கு. அது வந்து டே கேண்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கு அது செட்டப்லாம் இருக்குது. இதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணதில்ல அந்த டைரெக்ஷனில் அந்த ஸ்ட்ராங் வரைக்கும் மேலே தேர்ட் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதே வாய்ப்பு அதிகம். நாளைய மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணதோ அந்த டைரெக்ஷனில் போதான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த டேவோட ஹைக்கும் லோவுக்கு இடையிலேயே மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு வேளை ஒரு கேப் அப் கொடுத்தாங்கன்னா இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷாக எதிர்பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கேப் அப் கொடுக்கறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது இந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ண வைக்கல. இல்லை அப்படி இல்லைன்னா இதை பிரேக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டேவோட ஹையும் லோ தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இதில் உள்ள கருத்து. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இன்சைட் கேண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஹையும் பிரேக் பண்ணல லோவும் பிரேக் பண்ணல. மார்க்கெட் இன்சைட் கேண்டில் தான் இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி தான் ஹேங்கிங் மேன் செல்லு டோஜி. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இது வந்து 15 மினிட்ஸ் பார்ப்போம். இதில் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசல்ட் பார்த்தோம்னா 57,303 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசல்ட் இருக்கும். அது வந்து இன்றைக்கி போன நேற்றுக்கு போன ஹை. அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 57,533ங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 57,670 அப்படிங்கிறது தேர்டாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 57,37 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,838, தேர்டு வந்து 56,623. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் போட்டிருப்போம். அது வந்து பார்த்தோம்னா 57,097 அப்படிங்கிற இந்த சிங்கிள் ஒன்று போட்டிருப்போம். ஆக்சுவலாக இந்த இடமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த டேவோட லோவில் சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம ரெண்டும் பக்கத்தில் போட்டு ஆக்சுவலாக எல்லோ ஜோன் மாதிரி போடணும். அது எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போய் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட்டில் வீக்கு. என்னோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரெண்டுமே ஃபஸ்ட்டு டேவோட ஹை லோ தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செட்டப்பாக இருக்குது. இதில் தெரியல. ஆனால் ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்த்தோம்னா அந்த மாதிரி செட்டப்பை தான் முடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். கேப் டவுனாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தாலே ரிஸ்க் தான். கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஸ். என்னோட செட்டப் வந்து புல்லிஸ் வேணும்னா மார்க்கெட் கேப் அப் இருந்துச்சுன்னா புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ மேக் பண்ணுறதே கிட்டத்தட்ட 7:30 பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப லேட்டாக அதனால் சென்செக்ஸ் இன்றைக்கி கட் பண்ணிவிடுவோம். நாளைக்கு சென்செக்ஸை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 7:30 ஆச்சு. இந்த மாதிரி முடிக்க எப்படியும் 8:30க்கு மேலே தான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ நேரம் ஆகிடும் நிச்சயம். பட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.